போன வாரம் வெளிவந்த சூப்பர்மேன் படம் வந்து ஒரு அரசியலை வந்து பேசியிருக்கு அப்படின்னு முகநூலில் நிறைய பதிவுகளை வந்து பார்க்க முடிஞ்சது. அது என்ன அப்படின்னா, இப்போ இந்த சூப்பர்மேன் படம் வந்து பாலஸ்தீனியன் இஸ்ரேல் பிரச்சனையை பற்றி பேசுது. அந்த சூப்பர்மேன் படத்தில் வரக்கூடிய பொராவியாவும் ஜரான்பூரும் அப்படின்னு காட்டக்கூடிய இரண்டு பகுதிகளும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இஸ்ரேலும் பாலஸ்தீன் பகுதிகளில் நடக்கிற விஷயங்களை தான் வந்து போர்ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத வந்து இப்போ நிறைய பேர் பேசுகிறாங்க. ஸோ அந்த படத்தை பார்த்தேன் அப்படிங்கிற முறையில் என்னோடய பார்வை வந்து எப்படி இருக்குது அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணுறேன். எல்லோரும் பேசுகிற மாதிரி இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனையை பற்றி இந்த சூப்பர்மேன் படம் பேசுதா அப்படின்னு முதல்ல அந்த கேள்வியிலிருந்து நம்ம ஆரம்பித்தோன்னா, எனக்கு படம் பார்க்கும்பொழுது அப்படி தான் தோணுச்சு. நான் வந்து படம் வெளியான அடுத்த நாள் வந்து நான் பார்த்தேன் ஒரு ஈவினிங் ஷோவில். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா நான் ஒரு மேன் ஆஃப் ஸ்டீல் படத்தினுடைய ஃபேனு. ஜாக் சிண்டர் டைரக்ஷன் பண்ணி ஹன்ஸ் சிம்மர் இசையில் வெளியே வந்திருந்த ஹென்ரி காவல் நடிச்சிருந்த மேன் ஆஃப் ஸ்டீல் வந்து ஒரு அற்புதமான கிராஃப்ட்டு. சூப்பர்மேன் வரிசையில் வந்த ஒரு தலை சிறந்த படங்களில் அதை சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அது அந்த கதை சொல்லப்பட்ட விதம் வந்து ஒரு மேஜிக் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். வேறு கிரகத்திலிருந்து வந்த ஒருத்தன், ஒரு மனிதனை போல இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து திருப்பி வந்து எப்படி வந்து தன்னுடைய கிரகத்தை உருவாக்கணும் அப்படின்னு வரக்கூடிய ஒருத்தங்கிட்ட சண்டை போட்டு, இதுதான் நான் இருக்கிற இடம், இந்த இடம் தான் என்னோடது அப்படின்னு தன்னைய இந்த பூமிக்கான ஒரு ஆளாக மாற்றிக்கிட்டு அந்த கொண்டு போன அந்த பேஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனாலே அந்த படம் வந்து ஒரு அல்டிமேட்டான ஒரு சூப்பர் ஹீரோ படமாக வந்து இன்னி வரைக்கும் கொண்டாடப்படுது பல பேரால். அதுக்கு அந்த படத்தோடைய இசையும் மிக முக்கியமான ஒரு காரணம். இன்னொன்று, அந்த மேன் ஆஃப் ஸ்டீலில் வந்து அந்த கேரக்டரை வந்து போர்ட்ரேட் பண்ணியிருந்த விதம் வந்து ஒரு ஜீசஸை, ஒரு இந்த மக்களை காப்பாற்ற வந்த ஒரு மீட்பர் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தில் தான் அந்த கேரக்டரை வந்து போர்ட்ரேட் பண்ணியிருப்பார் ஜாக் சிண்டர். ஆனால் இப்போ வெளிவந்திருக்கிற சூப்பர்மேன் வந்து அப்படியான ஒரு பேட்டர்னில் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா, அந்த ஒரு டார்க்னஸ் இருக்கும். அந்த மேன் ஆஃப் ஸ்டீல் படத்தில் வந்து ஒரு டார்க்னஸ் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போது இதில் இல்லை. ரொம்ப இதில் வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது படம். அண்ட் வந்து அந்த தேவதூதன், அப்புறம் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட்டு, இந்த மாதிரியான ஒரு போர்ட்ரேட் மோடில் இருந்து இப்போது வந்து ஒரு காமன் மேனு, அவனும் வந்து வீழ்வான், அவனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் தேவைப்படும், அவன் திருப்பி எழுந்திருப்பான் அப்படிங்கிற ஒரு சாதாரணமான ஒரு மனிதனுடைய நிலையிலிருந்து இந்த விஷயம், இந்த படம் வந்து போகுது. அதன் வகையில் ரொம்ப பெரிய சேஞ்சாக தான் இந்த படம் பார்க்குறேன். ஸோ கதையாக வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு மெட்டா ஹியூமனை வந்து அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனுஷன், அவனுக்கு பின்னாடி ஒரு கண்ட்ரி இருக்குது, அதுதான் பொரோவியா அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ட்ரி. அந்த கண்ட்ரி வந்து இன்னும் ஒரு பகுதியை வந்து அடிமைப்படுத்துது, அது ஜரான்பூர் அப்படிங்கிற பகுதி. அப்போ இங்கே தான் வந்து அந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் வருது. அதாவது பொரோவியா இஸ்ரேலாகவும் ஜரான்பூர் வந்து பாலஸ்தீனாகவும் போர்ட்ரேட் பண்ண மாதிரி உண்மையாகவே எனக்குமே அந்த படம் பார்க்கும்போது அப்படி தான் தோணுச்சு. பட் ஆனால் அந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறாரு, அப்படியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த படத்தை வந்து எழுதலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதை பற்றி பேசுறதுக்கு நமக்கு ஒன்றும் இல்லை. வெஸ்டர்னில் இருக்கக்கூடிய டேரக்டர்ஸ் இதெல்லாம் வந்து தைரியமாக பாலஸ்தீனுக்காகலாம் ஒன்றும் ஆதரவாக பேசிடுவாங்கன்னு எனக்கு ஒன்றும் தோணலை. ரொம்ப குறைவாக தான் பாலஸ்தீனுக்காக குரல் கொடுக்கப்படுது. ஏன்னா நம்ம தினம் வந்து செய்திகளில் வந்து பார்க்குறோம், செய்திகளில் ஒரு கடந்து போகக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இந்த பாலஸ்தீன் விஷயங்கள் இருக்குது. பாலஸ்தீனுங்கிற ஒரு நாடு இன்னைக்கு இல்லாமல் ஏதோ சிறிய ஒரு பகுதியில் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த மக்களை நினைத்தாலே ரொம்ப மிகப்பெரிய வேதனையாக இருக்குது நமக்கு. உணவுக்காக போராடுறாங்க, உணவுக்காக வந்து வரிசையில் நிற்கும் பொழுது குண்டு போட்டு மக்கள் சாவடிக்கப்படுறாங்க. இந்த இஸ்ரேல் கவர்மெண்ட் வந்து அந்த மக்களை வெறுமனே ஒரு ஏதோ பொம்மைகளை போல் சாகடித்து பழகிற ஏதோ ஒரு பொருளாகத்தான் அந்த மக்களை வந்து அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்றது வந்து கொடுமையான விஷயம். அது எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய நமக்கு வந்து ஒரு செய்தி, அது தினமும் வந்து ஒரு செய்தியாக நாம் வந்து கடந்து போகிறோம். அதை பற்றி இதோ பேசுகிறோம், வருத்தப்படுறோம். இதை தாண்டி நம்மளால் அங்கே அது எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் வந்து
நம்ம மூஞ்சில் அரைஞ்சி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ஃபேக்ட்டு. அப்போது அந்த படம் பார்க்கும்பொழுது எனக்கும் தோணுச்சு, அடாப்பா அந்த ஜனான்பூர் மக்களுக்கு ஒரு சூப்பர்மேன் வந்து இப்படி ஒரு ஹோப் கொடுத்து அந்த மக்களை காப்பாற்றுறான் தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து. அதுபோல் அந்த இப்போ பாலஸ்தீன் மக்களை யாராவது காப்பாற்றிட மாட்டாங்களா? அவங்களுக்கு ஒரு வாழ்வு வந்து கிடைச்சிடாதா? இஸ்ரேலுங்கிற ஒரு இரத்த வெறி பிடித்த ஒரு நாட்டிலிருந்து அந்த பாவப்பட்ட மக்களை வந்து யாராவது காப்பாற்றிட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வந்து எனக்கு வந்து உள்ளுக்குள்ளார தோணுச்சு. பட் அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அதில் நாம். பட் அந்த படமாக அப்படி தோணுச்சு. பட் ஆனால் அந்த படம் அந்த அரசியல் பேசலை அப்படிங்கிறது அந்த இயக்குனரும் சொன்னதுக்கப்புறம் அதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த படத்தை அந்த வகையில் அப்போ நம்ம ரொமான்டிசைஸ் பண்ண வேணாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். படமாக வந்து நல்லா இருந்தது, சூப்பர்மேன் வந்து பிடிச்சிருந்தது. அதான் சொல்கிறேன், மேன் ஆஃப் ஸ்டீல் அளவுக்கு இல்லை, ஆனால் இது ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. ஒரு பொழுதுபோக்கு படமாக ஒரு சூப்பர் ஹீரோ படங்கள் பார்க்குற ஒரு ஆளாக வந்து இந்த படத்தை வந்து பார்க்கலாம் அப்படின்றது தான் என்னோடய எண்ணம். இது போல் நிறைய திரைப்படங்கள், அது சார்ந்த அரசியல், நிறைய வந்து டாக்ஸ் வந்து நம்ம பேசலாம் தொடர்ந்து. ஆதரவு கொடுங்க. நன்றி.